வணக்கம். இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் அட்வான்ஸ்டு ப்ரெடிக்ஷன்ஸை 2025க்கானதை 2024லேயே கொடுக்குறேன்னா, 2025ல் 3 முக்கிய ராஜகிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் 2025ல் பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பயிற்சி ஆகிறார், ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு. அதே மாதிரி ராகு பகவான், கேது பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பயிற்சி ஆகிறாங்க. அதே மாதிரி குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அப்போ அதோட பலன்கள் நிறைய வேறுபடும். ஒன்றா நன்மைனா பெருசாக நடக்கும், தீமைனாலும் பெருசாக நடக்கும். அதனால் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2025ல் சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆவார். அதே மாதிரி ராகு கேது ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆவாங்க. அதே மாதிரி குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சி ஆவாங்க. 2025ல் இவங்கெல்லாம் இந்த மாதத்தில் பயிற்சி ஆவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாருமே நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. வீடு கட்டுறதாகட்டும், வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், இல்லை மாற்றுறதாகட்டும், சொத்து பத்து வாங்குறதாகட்டும், ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களாகட்டும், வேலைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்க வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்காகட்டும், அதே மாதிரி வேலை வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காகட்டும், அதே மாதிரி மாணவர்களுக்கு படிச்சுட்டு வேறு காலேஜ் ஜாயின் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ஆகட்டும், இல்லை படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாகட்டும், நீங்கள் நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்கிறவங்க மேரேஜ் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. இப்போது தனுசு ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் 7.5 சனியிலிருந்து விலகி நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். போன அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி தான் இருப்பீங்க. இப்போது கரண்ட்டில் 3ல் சனி பகவான் இருக்கார். ரொம்ப கம்ஃபர்டபுளான டைம்னே சொல்லலாம். ராகு பகவான் 3ல் வரப்போவார். 2025ல் ராகு பகவான் 3ல் வருவார். ஓகேவா? சரியா? இப்போது 2024ல் நல்ல அருமையான நேரம்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு நல்ல அருமையான நேரம், நல்ல பலமான நேரம்னே சொல்லலாம். சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். மனக்கசப்பு இந்த மாதிரி சில மனக்கசப்பு, போராட்டங்கள், தடை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் நிறைய நல்லதை 2024 பார்க்க போகிறீங்க, பார்த்துட்ருப்பீங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. சரி, 2025ல் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு 4ல் சனி வராரு. அப்போது தனுசு ராசிக்கு 4ல் சனி வந்தால் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2025 மார்ச்லேருந்து எப்படி இருக்குன்னா, எதை எடுத்தாலுமே தடை தாமதம் ஏற்படும். அதாவது நீங்கள் ஒரு போராடி தான் அதோட பலனை கிடைக்கிற மாதிரி சனி பகவான் பண்ணுவார். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி தான் நடக்கும் 2025 மார்ச் மாதத்தில். இப்போ சனி பகவான் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். இப்போ சனி பகவான் நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் 2025ல் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரப்போ தடை தாமதம் ஏற்படும். நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே அதுக்கான பலன்கள் கிடைக்காது 2025ல். இப்போ 2024 சாதகமாக இருக்கிறாரு, நான் சொன்ன மாதிரியே. ஓகேவா? அடுத்த வருஷம் தான் 2025ல் கொஞ்சம் கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவீங்க. சனி 4ல் வராருல. சரி, 4ல் சனி என்னென்ன மாதிரியான தடைகள் எல்லாம் வரும் அப்படின்னா, நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி வாகனம் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், வேலை மாற்றுறதாகட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தடையை கொடுப்பார் சனி பகவான். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக வராருல, 4ல் சனி வராருல தனுசு ராசிக்கு. அப்போ உங்களுக்கு தடை தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். ஆனால் சரி, இது ஒரு மைனஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் குரு பயிற்சி ஆகுது. மே மாதம் 2025ல் குரு பயிற்சி ஆகுது. உங்களுக்கு ரொம்ப சாதகமான நேரம்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் குரு பகவான் பயிற்சி ஆகி 7க்கு குரு போய் உங்கள் ராசிவே குரு பகவான் பார்க்குறாரு. அது குரு பகவான் அது உங்கள் ராசிநாதனாகவே இருக்கார். குரு இருக்கிற ஸ்தான பலத்தோட பார்வை பலத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ உங்கள் ராசிநாதனை உங்கள் ராசியவே பார்க்குறாருல, அதுக்கு மேலே என்ன வேணும்? மனநிலைமை எப்படி இருக்கும்னா தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒரு கிளியராக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அது உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். என்னதான் 4ல் இருக்கிற சனி தடை கொடுத்தாலுமே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களை பக்கபலமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார்னே சொல்லலாம். ஓகேவா? நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பார். ஒரு விஷயத்தை செய்யறதுக்காகட்டும், முயற்சி ஆகட்டும். நீங்கள் அதில் தோத்தாலுமே 4ல் இருக்கிற சனி உங்களுக்கு தோல்வி கொடுத்தாலுமே மறுபடியும் எந்திரிச்சு ஃபைட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரென்த்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் ராசிநாதன். ஓகேவா? அடுத்து ராகு கேது சாதகமாக இருக்கிறாங்க 2025ல். ஏன்னா ராகு 3ல், கேது 9ல் இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, தனுசு ராசிக்கு
75 to 80% வந்து நன்மை நடக்கும் கண்டிப்பாக 2025 சாதகமாக தான் இருக்குது. ஆனால் சனி பகவான் மட்டும்தான் அந்த மிச்சம் 20% மட்டும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாருங்காட்டி அவர் வந்து உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். எந்தெந்த விஷயத்துலனா மேரேஜ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்துவார். நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். போராடி வாங்க வேண்டியதாக இருக்கும். 2024லையும் சரி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேவா, டைம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் சில பேர்த்துக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் இப்போ கரண்ட்டில் வந்து 2024 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா, இது எப்போ சரியாகும் அப்படின்னா 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆவார். 7ல் வந்து குரு பகவான் போகிறப்போ உங்களோட ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கிற இத்தனை நாளாக இருந்த ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை, இந்த மாதிரி மன குழப்பங்கள், இந்த டிப்ரெஷன், இதெல்லாமே வந்து படிப்படியாக சரியாகும். ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஓகேவா, அடுத்து ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4ல் சனி வராரு. அவரும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. அதாவது எப்போன்னா மே 2025க்கு அப்புறம் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஆனால் நீங்கள் எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ, எப்படி ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதனால் எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வாக்கிங், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கான உடல் வர பிரச்சனையை வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபிட்டாக இருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணிங்கன்னா நீங்களே வந்து அதோட ஃபீலிங் வந்து உணர்வீங்க. ஓகேவா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் 2024 ஓகே ஃபைன் தான், சூப்பராக தான் இருக்குது. ஆனால் 2025 வந்து மே மாதத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பயிற்சி ஆவார். அப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறப்போ, அது இல்லாமல் குரு வந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு. அமோகமான நேரம். நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏற்றவங்களையே மனம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்ல. 2024 அப்போ நடக்காது அப்படின்னா நடக்கும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஆனால் 2025 டைம் சூப்பர் எக்ஸலண்ட்டுன்னு இருக்குல்ல, அதாவது குட், ஓகே, குட்டுக்கும் சூப்பர் எக்ஸலண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 2024 குட், 2025 வந்து சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி ஸ்டடீஸ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைமிங்னே சொல்லலாம். நீங்கள் வந்து கரெக்டாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா, கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த சோம்பேறித்தனத்தால் விட்டுருவீங்க. அப்படி இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கரெக்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச காலேஜுக்கு கண்டிப்பாக போவீங்க. அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கும் நல்ல டைமிங்னே சொல்ல. 2025 சூப்பராகவே இருக்குது. ஓகேவா, 2024 ஓகே தான், பட் 2025 வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஜாப் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு இப்போ 2024 கேது வந்து 10ல் இருக்கிறார். அதனால் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்படா நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்படா நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்படா நம்ம நெக்ஸ்ட் ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகி நல்ல சம்பளம் வாங்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கேது இப்போதைக்கு 10ல் இருக்கார். எப்போது 2024 இந்த ஆண்டு வந்து 10ல் இருக்கார். அதே ஏப்ரல் 2025 வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்திற்கு ரிவர்ஸில் வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமிங்னு சொல்லலாம். ஜாப் ஸ்விட்ச் அடிக்கிறதுக்கு, நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு, நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கான நல்ல டைமிங் வந்து ஏப்ரல் 2025 அப்புறம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்களோட தசா புத்தி என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, எப்படி என்ன தசா புத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வேலை செய்யும். நீங்கள் வந்து நல்ல தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே. அதே கொஞ்சம் பேடான தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசை என்ன புத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது நீங்களே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஒரு ஜோசியர் கிட்ட போய் வந்து அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா உங்களோட சுயஜாதகத்தில் டைம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஓகேவா, நான் வந்து இங்கே வந்து 75 to 80% வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் கண்டிப்பாக. இது வந்து கோச்சாரத்தோட அடிப்படையில் தான் சொல்கிறேன். பட் ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி எந்த டைமிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்குது, பேட் ஃபேஸோ குட் ஃபேஸ் அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும், அதாவது பெனிஃபிட்டாக இருக்கும்னே சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் 2025 ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து வேறு என்ன சொல்லலாம், இப்போ ஜாப் வந்து வேறு பக்கம் எங்கேயாச்சும் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகிறதாகட்டும்,
நெக்ஸ்ட் ஸ்டடீஸு, ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதாகட்டும், மேரேஜ் ஆகட்டும். அப்போ வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து தான் நான் கணிக்க முடியும், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத. அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு உங்களோட தசாபுத்தி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு எடுங்க, பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பலனே ஓகே தான், பட் ஆனால் உங்கள் தசாபுத்தி மெயின் இல்லை. அது வந்து ஒரு பேட் ஃபேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்படி இப்படி தானே இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் சூப்பராகவே இருக்குது. இவ்வளோ நாளாக இருந்த மனக்கசப்புகள், இந்த சண்டை இதெல்லாம் வந்து போய் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போய் சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபேமிலியை லீட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸும் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மார்ச் 2025 அர்த்தாஷ்டம சனி வராரு. அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் நீங்கள் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு வாக்கிங், இந்த மாதிரி யோகா, இந்த மாதிரி வந்து நல்ல ஃபுட்டை மட்டும் இன்டேக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்களுக்கு இதை தான் சொல்கிறேன், பெரியவங்களுக்கு. ஓகேவா? மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தனுசு ராசிக்கு அமோகமாகவே இருக்குது. 2024 சரி, 2025 சரி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே வேணும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறதுக்கும். நன்றி, வணக்கம்.